ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பக்கோடா வச்சு மோர் குழம்பு ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா பக்கோடாவோட சேர்ந்து இருக்கிறதுனால இந்த மோர் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க இந்த கடி ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு பாத்திரத்தில் 1 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். இது நம்ம பக்கோடா செய்கிறக்காக சின்ன சின்ன போண்டா மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்காக இன்னொரு இதில் வந்துட்டு அதே கப்பில் 1/4 கப் கடலை மாவு எடுத்துக்கிறேன். அப்புறம் 1 கப் தயிர் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கோடா செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்த கடலை மாவில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு, வேறு எதுவும் சேர்த்த தேவையில்லை. நம்ம இது கடியில் போட போகிறோம், மோர் குழம்புல போட போகிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம உப்பு மட்டும் சேர்த்துட்டாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு இதை நம்ம பக்கோடா செஞ்சு எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே தண்ணி நிறையா விட்டுட்டிங்கன்னா கட்டி சேர்ந்துடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி பக்குவத்துக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். பாருங்கள், நான் கடாயில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் இதை சின்ன சின்ன போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நமக்கு குட்டி குட்டி போண்டாவாக போட்டுட்டேன். அது நல்லா வெந்துடுச்சு. சிம்மில் வச்சுட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை வெந்துடுச்சு எடுத்துக்கிறேன். அடுத்ததாக மோர் குழம்பு செய்ய ரெடி ஆகலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு அதில் 2 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 4-5 பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிட்டாச்சு. பூண்டு லைட்டாக பொரித்த உடனே 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இதில் 2 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தயிர், கடலை மாவு, அந்த கலவையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 2.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். அதில் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், இது 2த்தையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இது நமக்கு நல்லா கொதித்து வரக்கு ஒரு 10 நிமிஷமாவது தேவைப்படும். அந்த 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். நம்ம கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். இப்போ உப்பு சேர்க்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே இதை நான் கிளறி விட்டுட்டே இருந்தேன். நல்லா கரைஞ்சி கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த குட்டி போண்டா எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு திருப்பியும் ஒரு 10 நிமிஷம் போல் வேக விடலாம். அப்போ தான் அந்த போண்டாவில் உப்பு, காரம் எல்லாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், நமக்கு போண்டாவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் உப்பி வந்திருக்கிற மாதிரி தெரியும். நமக்கு கடி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு மேலே ஒரு தாளிப்பு போட போகிறோம். கொஞ்சம் ஆயில் விட்டுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு 4 காஞ்ச மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை,
இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ இதை நல்லா லைட்டாக சூடான உடனே இறக்கிடுங்க. இப்போ இந்த கடியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே நம்ம தாளிப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தாளிப்பை போட்டுக்கலாம். இந்த மோர் குழம்பு பார்த்திங்கன்னா பக்கோடா போட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நீங்கள் எடுத்துக்க போகிற தயிர் வந்து கொஞ்சம் புளிப்பான தயிராக இருக்கணும். அப்போ தான் இந்த கடி மோர் குழம்பு, பக்கோடா மோர் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சுவையான பக்கோடா மோர் குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.